வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு பழங்கால தமிழ் கவிதைக்குள் ஒரு மிகப்பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது என்று சொன்னால்? அதாவது ஒரு மிகக் கொடிய நச்சுத்தன்மை கொண்ட உலோகங்களை மனித உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நானோ மருந்தாக மாற்றும் அதிநவீன வேதியியல் சூத்திரம் அது. ஆமாம், அதுவும் எந்த ஒரு டிஜிட்டல் வெப்பமானிகளோ நவீன மைக்ரோஸ்கோப்களோ இல்லாமல் வெறும் இருமுட்ட மணல் இதை மட்டுமே வைத்து இந்த பிரம்மாண்டமான ரசவாதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். மேலோட்டமாக பார்த்தால் இது ஏதோ மர்மமான வித்தையைப் போல தோன்றும். கண்டிப்பா அப்படி தோன்றும். ஆனால் அந்த பழங்கால சித்தர்களின் செயல்முறைகளை நவீன அறிவியலின் கண்கொண்டு பார்க்கும்போதுதான் அதன் பின்னால் இருக்கும் உண்மையான வேதியியலும் வெப்பக் கட்டுப்பாட்டு தொழில்நுட்பமும் நம்மை மலைக்க வைக்கிறது. உண்மைதான். இது வெறும் கவிதை அல்ல, இது ஒரு மிக துல்லியமான அறிவியல். அறிவை தேடும் உங்களுக்கான இந்த அழகான அலசலுக்கு உங்களை உற்சாகமாக வரவேற்கிறேன். நீங்கள் எதையாவது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருப்பவராக இருந்தால் பழங்கால ரகசியங்களை உடைக்கும் ஒரு பிரத்யேகமான தேடலாக இன்றைய அலசல் அமையும். நிச்சயமாக. நாம் இன்று கையில் எடுத்திருக்கும் மூலப்பொருட்கள் போகர் 7000 என்ற பழங்கால சித்த மருத்துவ நூலிலிருந்து எடுக்கப்பட்ட சௌக்காரச் சேனீர் தயாரிப்பு முறைகள்தான். குறிப்பாக பாடல் 30 மற்றும் 31. இதை ஏதோ ஒரு பழங்கால பாடலாக பார்க்காமல் ஒரு வேதியியல் ஆய்வுக்கூடத்தின் செயல்முறை விளக்க கையேடாக, அதாவது ஒரு லேப் மேனுவலாக கருதி வார்த்தைக்கு வார்த்தை உடைத்து உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்கப் போகிறோம். அதை செய்வது மிக அவசியம். ஏனென்றால் இப்போ போகர் பயன்படுத்திய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு மிக நுட்பமான வேதியியல் வினை ஒளிந்திருக்கிறது. அவர் அந்த 30வது பாடலை தொடங்கும் விதமே மிகச் சுவாரஸ்யமானது. சரி, அந்த பாடல் அப்படியே கொஞ்சம் வாசிங்களேன். வாசிக்கிறேன். வில்லை கட்டி மணல் மறையில் 5 புடம் போடு, மிடுக்கான சவ்வீரம் பலந்தான் 5, சத்தியென்ற தல்லையாஞ் சாரம் 5, தாக்கியரை நாற்சாமம் வெடியுப்பு நீரால். தில்லை கட்டி மணல் மறையில் 5 புடம் போடு, செப்புக்குள் எடுத்து வைத்துச் சொல்ல, தொல்லையாம் கெந்தகந்தான் பலமும் 5, சிப்பியாழுமை என்ற சுண்ணம்தானே. இதுதான் அந்த 30வது பாடல். ஓ, முதல் வரியிலேயே நேரடியாக செயல்முறைக்குள் குதிக்கிறார் போகர். இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வில்லை கட்டி என்று ஆரம்பிக்கிறாரே, இதன் வேர்ச்சொல் அல்லது அடிப்படை பொருள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், வில்லை என்பது வட்டமான அல்லது வளைவான ஒரு வடிவத்தை குறிக்கிறது. ஆமா, கரெக்ட். நவீன தமிழில் இதன் பொருள் அரைத்த வேதியியல் கலவையை மாத்திரைகளாகவோ அல்லது தட்டையான தட்டைகளாகவோ தட்டுவது. ஆனால் எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த வேதிப்பொருட்களை அப்படியே தூளாக நெருப்பில் போடலாமே, ஏன் மெனக்கெட்டு அதை வில்லைகளாக தட்டி காய வைக்க வேண்டும்? அங்குதான் அவர்கள் தங்களுடைய முதல் அறிவியல் விதியை பயன்படுத்துகிறார்கள். இப்போ ஒரு கலவைய அப்படியே தூளாக ஒரு குவியலாக நெருப்பில் வைத்தால் என்னாகும்? வெளிப்புறம் சீக்கிரமாக எரிந்து கருகிவிடும். எக்ஸாக்ட்லி. வெளிப்புறம் கருகிவிடும், ஆனால் உட்புறம் வேதிவினை நடைபெறாமலே பச்சையாக அப்படியே இருக்கும். அதை வில்லைகளாக, அதாவது தட்டையாக தட்டும்போது அந்த பொருளின் மேற்பரப்பு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா அதிகரிக்கிறது. அட, அப்போ வெப்பம் சீராக பரவுவதற்கு இந்த வில்லை வடிவம் உதவுகிறது. ஆமாம், வெப்பம் அந்த வில்லைகளின் எல்லா பகுதிகளிலும் சமமாக பரவி உள்ளே இருக்கும் ஒவ்வொரு அணுவும் சீராக வினை புரிவதை இது உறுதி செய்கிறது. புரிகிறது. மேற்பரப்பை அதிகப்படுத்தி வெப்பத்தை சீராக்கும் ஒரு சூப்பரான உத்தி இது. சரி, அடுத்த வார்த்தைக்கு வருவோம். மணல் மறை. இதன் அடிப்படை பொருள் மணலுக்குள் மறைத்து வைப்பது. கரெக்ட். அதாவது அந்த வில்லைகளை நேரடியாக நெருப்பில் காட்டாமல் ஒரு மண்பானைக்குள் மணலை நிரப்பி அதற்குள் இந்த மருந்து வில்லைகளை வைத்து பானையை மூடி நெருப்பிலிடுவது. இதை நவீன அறிவியலோடு ஒப்பிட்டால் இதுதான் சாண்ட் பாத். ஆமாம், இது ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம். இப்போ சாக்லேட்டை நேரடியாக அடுப்பில் வைத்து உருக்கினால் அது கருகிவிடும் என்பதால் கொதிக்கும் நீரின் மேல் ஒரு பாத்திரத்தை வைத்து உருக்கும் டபுள் பாய்லர் முறையை பயன்படுத்துவோமே, அதுபோலவா இது? மிக சரியான ஒப்பீடு. சாக்லேட்டுக்கு நீர் எப்படி ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறதோ அதே போலத்தான் இந்த ரசாயனங்களுக்கு மணல் செயல்படுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் போகர் பயன்படுத்தும் மூலப்பொருட்களில் பல வீரியமான, எளிதில் ஆவியாகக்கூடிய பொருட்கள் இருக்கின்றன. வாலடைல் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்வோமே, அதுதான். ஓ, அப்போ நேரடி நெருப்பு பட்டால் சட்டென்று ஆவியாகி பறந்துவிடும். ஆமாம்.
இந்த மணல்மறை என்பது மிகச் சிறந்த ஒரு தெர்மோரெகுலேஷன், அதாவது வெப்ப கட்டுப்பாட்டு அமைப்பு. மணல் வெப்பத்தை மிக மெதுவாக உள்வாங்கி அந்த மருந்துக்கு மிக சீரான நிலையான வெப்பத்தை பல மணி நேரங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஆக நேரடி நெருப்பின் ஆவேசத்தை குறைத்து ஒரு சீரான வெப்பநிலையை பராமரிக்க அந்த மணல் ஒரு கவசம் போல செயல்படுகிறது. சரி, 5 புடம் போடு என்று அடுத்த வரியில் வருகிறது. புடம் என்றால் நெருப்பிலிட்டு சுடுதல். ஆமாம், கால்சினேஷன். நவீன தமிழில் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தில் எரித்து சாம்பலாக்குதல். ஆனால் ஏன் சரியாக 5 முறை புடம் போட வேண்டும்? ஒரு முறை எரித்தால் போதாதா? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒரு முறை புடம் போடும்போது அந்த வேதிப்பொருளில் உள்ள நீர்ச்சத்தும் எளிதில் எரியக்கூடிய மாசுகளும் மட்டுமே நீங்குகின்றன. ஆனால் சித்தர்களின் இறுதி நோக்கம் அதை சாதாரண சாம்பலாக மாற்றுவது அல்ல. அப்புறம் என்ன? அதனுடைய அணு கட்டமைப்பை முழுமையாக உடைத்து ஒரு புதிய மூலக்கூறாக மாற்றுவது. அதாவது ஒரு தொடர் வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துகிறார்கள் இல்லையா? சீக்வென்ஷியல் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்று சொல்லலாமா? ஆமாம், துல்லியமாக அதுதான். முதல் 2 புடங்களில் மாசுகள் நீங்கும். 3ஆம் புடத்தில் அந்த பொருளின் வேதியியல் பிணைப்புகள் தளரத் தொடங்கும். 4ஆம் மற்றும் 5ஆம் புடங்களில்தான் அந்த மூலக்கூறுகள் தமக்குள் மறுசீரமைக்கப்பட்டு மனித உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுண்ணமாக, அதாவது மீனுண் துகள்களாக, நானோ பார்ட்டிகிள்ஸாக நிரந்தரமான மாற்றத்தை அடைகின்றன. ஓ, இதுல ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு புடத்திற்கும் இடையில் அதை மீண்டும் வெளியே எடுத்து அரைத்து மீண்டும் வில்லை தட்ட வேண்டும். அப்பப்பா, இது மிகப்பெரிய உழைப்பு, சும்மா இல்ல. சரி, இந்த செயல்முறைக்கு அவர்கள் பயன்படுத்தும் அந்த மூலப்பொருட்கள் என்னென்ன? மிடுக்கான சவ்வீரம் பழந்தானைந்து, சத்தியென்ற தல்லையான் சாரமைந்து, தொல்லையாம் கெந்தகம்தான் பலமுமைந்து என்று பாடல் நீள்கிறது. சவ்வீரம், சாரம், கெந்தகம். ஆமாம், இதை நவீன வேதியியல் படி பார்த்தால் சவ்வீரம் என்பது பாதரச குளோரைடு, அதாவது மெர்க்குரி குளோரைடு. சாரம் என்பது நவச்சாரம், அமோனியம் குளோரைடு. மற்றும் கெந்தகம் என்பது சல்ஃபர். இவை மூன்றுமே ஒன்றுக்கொன்று மிக தீவிரமாக வினைபுரியக்கூடிய சற்று ஆபத்தான வேதிப்பொருட்கள்தானே? சந்தேகமே இல்லாமல் இவை மிகவும் வீரியமானவை. அதனாலதான் போகர் இதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். இந்த பொருட்களை எப்படி ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில்தான் அடுத்த சூட்சுமம் இருக்கிறது. தாக்கியரை நார்ச்சாமம் வெடியுப்பு நீரால் என்று சொல்கிறார் பாருங்கள். நார்ச்சாமம், இதன் அடிப்படை பொருள் 4 கூட்டல் சாமம். ஒரு சாமம் என்பது சுமார் 3 மணி நேரம். அப்படியானால் நார்ச்சாமம் என்பது சரியாக 12 மணி நேரம். ஆமா, 12 மணி நேரம். ஒரு நிமிஷம், 12 மணி நேரம் இடைவிடாமல் வெறும் கைகளால் கல்வத்தில் வைத்து அரைக்க வேண்டுமா? இது வெறும் கலக்கும் செயல்முறையாக தெரியவில்லையே. இவ்வளவு நீண்ட நேரம் உராய்வை ஏற்படுத்துவதற்கு பின்னால் என்ன நடக்கிறது? இங்குதான் பழங்கால அறிவியலின் உச்சகட்டத்தை பார்க்கிறோம். இதை நவீன அறிவியலில் மெக்கானோ கெமிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். அதாவது எந்த ஒரு நேரடி வெப்பமும் இல்லாமல் தொடர்ச்சியான இயந்திர விசை அல்லது இயக்க ஆற்றலை செலுத்துவதன் மூலமாகவே ஒரு வேதியியல் மாற்றத்தை தூண்டுவது. அதாவது கைகளால் அரைக்கும் அந்த தொடர்ச்சியான உராய்வு விசை மூலக்கூறுகளின் பிணைப்பை உடைக்கிறதா? அந்த உந்துதலே அணுக்களை ஒன்றோடொன்று மோதச் செய்து புதிய பிணைப்புகளை உருவாக்குகிறதா? மிக துல்லியமாக புரிந்து கொண்டீர்கள். அந்த உராய்வில் உருவாகும் நுண் வெப்பமும் அழுத்தமுமே பாதரசம், சல்ஃபர் போன்ற கடினமான பிணைப்புகளை உடைத்து அவற்றை ஒன்றிணைக்கத் தொடங்குகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் சாதாரண தண்ணீரை ஊற்றி அரைக்கவில்லை, வெடியுப்பு நீரால் அரைக்கச் சொல்கிறார். வெடியுப்பு நீர் என்றால் நவீன தமிழில் பொட்டாசியம் நைட்ரேட் கலந்த ஒரு திரவம். இந்த வெடியுப்பு நீர் ஏன் அங்கே தேவைப்படுகிறது? ஏன்னா சவ்வீரமும் கெந்தகமும் அவ்வளவு எளிதில் ஒன்றோடொன்று சேர்ந்து விடாது. அவற்றை இணைக்க ஒரு பாலம் தேவை. இங்கே வெடியுப்பு நீர் ஒரு மிகச்சிறந்த வினையூக்கியாக, அதாவது ஒரு கேட்டலிஸ்டாக செயல்படுகிறது. ஓ, ஆக இது ஒரு கேட்டலிஸ்ட். ஆமாம், இது அந்த வேதிப்பொருட்களின் பிணைப்புகளை தளர்த்தி 12 மணி நேர அரைப்பின் மூலம் கிடைக்கும் அந்த ஆற்றலை உள்வாங்கி அந்த 3 வேறுபட்ட முரட்டு ரசாயனங்களையும் ஒரே குடும்பமாக ஒரு புதிய வேதியியல் வடிவமாக மாற்றுகிறது. ஆக 12 மணி நேரம் அரைத்து வெடியுப்பு நீர் என்னும் வினையூக்கியை சேர்த்து வில்லைகளாக தட்டி மணல் மறைவில் வைத்து 5 முறை தொடர்ச்சியாக எரிக்கிறார்கள். இவ்வளவு மெனக்கிடல் எதற்காக? இந்த தொடர் வேதியியல் தாக்குதலின் இறுதி நோக்கம் என்ன? அதுதான் போகர் 7031வது பாடலில் மிக தெளிவாக வருகிறது. சரி, 31வது பாடலில் என்ன சொல்கிறார்? நான் வாசிக்கிறேன். தானென்ற சமமாக நிறுத்தக் கொண்டு தனித்ததோர் வெடியுப்பு நீராலாட்டி
தேனென்ற செப்பில் வைத்தைந்து புடம்போடு சிவந்துமே சுண்ணாம்பாம் சொல்லக் கேழு கோனென்ற இரும்பினுடை சுண்ணமொன்று கொடிதான தாம்பிரத்தின் சுண்ணமொன்று வேனென்ற வெள்ளியச் சுண்ணமொன்று மிடுக்கான காரியச் சுண்ணமொன்றே. ஓ, அந்த பாடலின் முதல் வரியே ஒரு மிக முக்கியமான அறிவியல் விதியை பேசுகிறது. தானென்ற சமமாக நிறுத்தக் கொண்டு, நிறுத்தல் என்றால் எடையிடுதல். நவீன தமிழில் மூலப்பொருட்களை சமமான அளவில் மிக துல்லியமாக எடையெடுத்துக் கொள்ளுதல். இங்கு மீண்டும் அந்த துல்லியம் பேசப்படுகிறது. கண்டிப்பா, இது சமையலில் உப்பு காரம் சேர்ப்பது போல தோராயமாக செய்வதல்ல. ஆமாம், கொஞ்சம் கூட குறைச்சலா போகக்கூடாது. நிச்சயமாக கூடாது. இது வேதியியலின் ஸ்டாய்ஷோமெட்ரி, அதாவது ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அணு எழைக்கு ஏற்ப துல்லியமான விகிதத்தில் மட்டுமே வினை புரியும் என்ற ஒரு வேதியியல் விதி. சவ்வீரம் 5 பலம் என்றால் நவச்சாரமும் 5 பலம், கெந்தகமும் 5 பலம் என மிகச் சரியாக சமமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று போகர் அழுத்திச் சொல்கிறார். 1 கிராம் கூடினாலும் குறைந்தாலும் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதிச் சுண்ணம் கிடைக்காது. சரி, எடை போட்டு எடுத்தாகிவிட்டது. அடுத்த வரி, தேனென்ற செப்பில் வை தைந்து புடம் போடு. சிப்பில் வைத்து என்றால் தாமிர பாத்திரத்தில், அதாவது காப்பர் வெசல்லில். வேதிவினை நடப்பதற்கு வேறெந்த உலோக பாத்திரங்களையோ அல்லது மண்பாண்டங்களையோ பயன்படுத்தாமல் செம்பு பாத்திரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு சூழல் விளக்கம் இங்கே தரப்படுகிறது. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். நில்லுங்கள், எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. உலோகங்களை செம்பு பாத்திரத்திலேயே வைத்து அதை எருமுட்டைகளுக்கு நடுவில் வைத்து எரித்தால் அந்த செம்பு பாத்திரமும் உருகி அந்த வேதிவினையில் கலந்து விடாதா? இது மிகப்பெரிய ஆபத்தில்லையா? நீங்கள் கேட்பது மிக நியாயமான கேள்வி. ஆனா அந்த பழங்காலத்து சித்தர்கள் வெப்ப வியக்கவியலை, அதாவது தெர்மோடைனமிக்ஸை மிக சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள். செம்பின் உருகுநிலை சுமார் 1085 டிகிரி செல்சியஸ். சரி. ஆனால் புடம் போடுவதற்கு பயன்படுத்தப்படும் வரட்டிகள் அல்லது எருமுட்டைகள் எரியும்போது வெளிப்படுத்தும் உச்சக்கட்ட வெப்பம் பார்த்தீர்கள் என்றால் 600 முதல் 900 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்கும். ஆஹா, அப்படியானால் எரிபொருளின் அதிகபட்ச வெப்பநிலையை விட பாத்திரத்தின் உருகுநிலை அதிகமாக இருக்கும்படி மிக கவனமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த குறிப்பிட்ட ரசாயனங்களுக்கு செம்பு பாத்திரமே ஒரு தளமாக, அந்த வினையை சீரமைக்கும் ஒரு வினையூக்கி தளமாக செயல்படுகிறது. இரும்பு பாத்திரத்தையோ அல்லது மண்பானையையோ பயன்படுத்தினால் இந்த வேதிவினை முற்றிலும் வேறு விதமாக மாறி அந்த பொருட்கள் சிதைந்து போக வாய்ப்புண்டு. எந்த கலவைக்கு எந்த பாத்திரம் என்பதை அவர்கள் மிக துல்லியமாக அறிந்திருந்தார்கள். இது நவீன காலத்து சிறப்பு உலைகளை, அந்த ஸ்பெஷலைஸ்டு க்ரூசிபிள்ஸ் பயன்படுத்துவதற்கு சமம். சரி, இந்த செயல்முறை மூலம் அவர்கள் எதைத்தான் எரிக்கிறார்கள்? பாடலின் கடைசி வரையில் ஒரு உலோக பட்டியலே வருகிறது. ஆமாம், இரும்பு, தாம்பிரம், வெள்ளியம், காரியம். கோனென்ற இரும்பினுடைய சுண்ணம் ஒன்று, கொடிதான தாம்பிரத்தின் சுண்ணம் ஒன்று, வேனென்ற வெள்ளியச் சுண்ணம் ஒன்று, மிடுக்கான காரியச் சுண்ணம் ஒன்றே. இரும்பு, தாம்பிரம், வெள்ளியம் அதாவது டின் மற்றும் காரியம் அதாவது லெட். இங்கு சுண்ணம் என்றால் முழுமையாக எரிக்கப்பட்ட சாம்பல் அல்லது நானோ துகள்கள். கரெக்ட். ஆனால் ஒரு நிமிஷம், காரியம் என்றால் லெட். நவீன மருத்துவர்கள் காரியத்தை கண்டாலே காது தூரம் ஓடுவார்களே. இது மனித நரம்பு மண்டலத்தை நேரடியாக தாக்கக்கூடிய மிக கொடிய நச்சு, ஒரு நியூரோடாக்சின். இதை சுண்ணமாக்கி ஒரு மனிதன் சாப்பிட்டால் அவன் உயிருக்கே ஆபத்தாயிற்றே. இதை எப்படி மருந்தாக பயன்படுத்த முடியும்? நவீன அறிவியல் இதை முற்றுமுழுதாக எதிர்க்கிறதே. நீங்கள் கேட்பது 100க்கு 100 உண்மை. காரியம் என்பது இயல்பான நிலையில் ஒரு கொடிய நச்சுதான், எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. ஆனால் சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமே நஞ்சை அமுதமாக்குவதுதான். நீங்கள் மேலே பார்த்த அந்த நீண்ட நெடிய செயல்முறையை நினைத்து பாருங்கள். ஆமாம், அந்த 12 மணி நேர உழைப்பு, 12 மணி நேர உராய்வு, வெடியுப்பு நீர் என்ற வினையூக்கி செம்பு பாத்திரத்தில் வைத்து 5 முறை தொடர்ச்சியாக 900 டிகிரி வெப்பத்தில் எரிப்பது, இந்த ஒட்டுமொத்த தாக்குதலும் அந்த காரியத்தின் நச்சுத்தன்மையை நீக்குவதற்காக மட்டுமே. அதாவது அந்த நச்சு உலோகத்தின் அணு கட்டமைப்பையே இந்த செயல்முறை மாற்றிவிடுகிறதா? ஆமாம், இந்த தொடர் வேதியியல் மாற்றங்கள் மூலம் அந்த உலோகத்தின் நச்சுத்தன்மை கொண்ட பிணைப்புகள் உடைக்கப்பட்டு அது ஆக்சிஜனோடு சேர்ந்து ஒரு உலோக கரிமச் சேர்மமாகவோ அல்லது ஒரு தூய்மையான நானோ துகளாகவோ மாறுகிறது. இதத்தான் பயோ அவைலபிலிட்டி என்று சொல்வார்கள். ஓ, மனித உடல் அதை எளிதில் ஏற்றுக்கொண்டபடி மாற்றுவது. எக்ஸாக்ட்லி. மனித உடலால் நேரடியாக செரிக்க முடியாத கடினமான நச்சுத்தன்மை கொண்ட ஒரு உலோகத்தை
செல்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நுண் மருந்தாக மாற்றுவதுதான் சுண்ணம் எனப்படும் இந்த மாபெரும் வேதியியல் வித்தை. இது நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கொடிய விஷத்தை அதன் மூலக்கூறு அமைப்பை முற்றுமுழுவதாக மாற்றி உயிர்காக்கும் மருந்தாக மாற்றுவது, அதுவும் எந்த ஒரு நவீன டிஜிட்டல் கருவிகளும் ஸ்பெக்ட்ரோமீட்டரும் இல்லாத காலத்தில். அதுதான் சித்தர்களின் அறிவாற்றல். எந்த வெப்பநிலையில் எந்த உலோகம் உருகும் என்ற கணக்கையும், ஒரு வேதிப்பொருள் மற்றொன்றோடு எப்படி வினைபுரியும் என்பதையும் அவர்கள் எப்படி கண்டறிந்தார்கள் என்பது கற்பனைக்கே எட்டாத ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் இந்த நூல்களை நாம் வெறும் செய்யுள்களாகவோ தத்துவார்த்த பாடல்களாகவோ கடந்து சென்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு வேதியியல் சமன்பாடு மறைந்திருக்கிறது. இது செயல்முறைக்கான, பிரயோக அறிவியலுக்கான ஒரு கையேடு. நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. இதை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் இது ஒரு மிகச்சிறந்த நிலையான செயல்முறை விளக்கம், அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்பது தெளிவாக புரிகிறது. 12 மணி நேர தொடர்ச்சியான அரைப்பு, அதாவது நார்ச்சாமம், மூலக்கூறுகளை உரசச் செய்கிறது. மணல் குளியல், அதாவது மணல் மறை, ஆவியாவதை தடுத்து சீரான வெப்பத்தை அளிக்கிறது. 5 முறை தொடர்ச்சியாக எரிப்பது நச்சுத்தன்மையை உடைத்து நானோ துகளாக மாற்றுகிறது. குறிப்பிட்ட செம்பு பாத்திரத்தின் பயன்பாடு மற்றும் எடைகளை துல்லியமாக சமன் செய்வது, இவை அத்தனையும் ஒருங்கிணைந்து ஒரு அதிநவீன வேதியியல் ஆய்வகத்தை நம் கண்முன் நிறுத்துகின்றன. 100க்கு 100 உண்மை. நவீன காலத்தில் நாம் நானோ தொழில்நுட்பம் பற்றியும் மூலக்கூறு வேதியியல் பற்றியும் பெருமையாக பேசுகிறோம். ஆனால் காரியம் போன்ற கடினமான உலோகங்களை வெடியுப்பு நீர் கொண்டு சுண்ணமாக மாற்றுவதன் மூலம் செல்கள் மட்டத்தில் வேலை செய்யும் மருந்துகளை படைத்த போகரின் இந்த தொழில்நுட்பம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு பண்டைய நானோ அறிவியலாக இருக்குமோ? நிச்சயமாக இருக்கலாம். இதை கேட்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சற்று சிந்தித்து பாருங்கள். பழங்கால சித்தர்களின் பாடல்களுக்குள் இதுபோல இன்னும் எத்தனை வேதியியல் சூத்திரங்கள் வெறும் எதுகை மோனையால் ஆன ஆன்மீக பாடல்கள் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு காலத்தின் தூசு படிந்து மறைந்து கிடக்கின்றனவோ? அந்த பழைய மண்பானைக்கும் வறட்டிக்கும் மணலுக்கும் உள்ள இருக்கும் அறிவியல் நுட்பம் ஒருவேளை நம்முடைய இன்றைய பல நவீன டிஜிட்டல் ஆய்வகங்களை விட மிக ஆழமானதாக இருக்கக்கூடும் அல்லவா? இதை பற்றி தொடர்ந்து தேடுங்கள். இந்த ஆழமான அலசலில் எங்களோடு பயணித்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.